ஆளுநர் ஆர் என் ரவி காவி உடை உடைத்த திருவள்ளுவர் பட்டம் அந்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே இருந்தது. திமுக சரித்திரத்தை மாற்ற முடியுமா? மீண்டும் சரித்திரத்தை சரிவர எழுதுவதற்காகத்தான் நரேந்திர மோடி ஆர் என் ரவி ஆளுநராக நியமித்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். அப்பா அவர்கள் அரசியல்வாதியாக இருக்கிறவர். பற்பல தொலைக்காட்சிகள் அவரும் நானும் ஒரே பேட்டியில் இருந்திருக்கிறோம். அப்பாவும் வயதானவர், மரியாதைக்குரியவர். அவர் பேசுவதையெல்லாம் சீரியஸாக எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் சிறுபான்மையர். இப்ப பாருங்க, அந்த ஜெயக்குமார் தன்சிங்கனுடைய கொலை வழக்கில், தற்கொலையில் அப்பாவுடைய பெயர் இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் குல்லா வச்சுக்கிறார், அது என்ன படுதா போட்டுட்டாரு, அதெல்லாம் கேட்பாங்கல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் வட இந்தியாவில் ராய்பரேலியிலோ வாரணாசியிலோ அல்லது மும்பையிலோ பாட்னாவிலோ லாலு பிரசாதை ஆதரித்தோ, உத்தவ் தாக்கரே ஆதரித்தோ, நிதிஷ்குமாரை எதிர்த்தோ, நரேந்திர மோடி எதிர்த்தோ பிரச்சாரம் செய்ய வரவில்லை. பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, நான் ஒரு தெய்வ பிறவின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன போது, அப்போ ஏழை பார்த்தாரா? அவரு இறைவனை பார்த்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நரேந்திர மோடி சொல்ற, நானே திருவிழா கோலத்தில் நான் ஒரு அவதார புருஷன் இருக்கிறேன் சொன்னாலும் அவதார புருஷன் தான். நரேந்திர மோடிக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்று இன்று காலை தமிழக பத்திரிகைகளில் படித்தேன். என்ஐஏ மூலமாக என்ஐஏ அலுவலகத்திற்கு கூட அந்த தொலைபேசி வந்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டு பிரதமருக்கு மேலும் பாதுகாப்பு அதிகமாகிவிட்டது. காரணம், அகில உலகத்திலும் நரேந்திர மோடி எதிர்த்து பலர் கட்டமைப்பு வைக்கிறார்கள், அவர் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று. இந்தியாவில் இருக்கவங்களே பண்றாங்க சார். அயல் நாட்டுக்கு போய் காலிஸ்தான் மூவ்மெண்ட் இருக்கவங்க அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அதிகமாக செய்ய ஊழல் என்பவரை ஒழிப்பேன் என்று நரேந்திர மோடி கண்கணம் கட்டி கொண்டு, கச்சம் கட்டி கொண்டு தரையில் இறங்கி இருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கத்தான் இருக்கும். அதை அவர் எதிர்நோக்குவார். ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு, நண்பர்களுக்கு வணக்கம். டெல்லியிலிருந்து பல்வேறு எக்ஸ்க்ளூசிவ் தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கும் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். நமஸ்காரம். 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 சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா அமக்களமா இருக்குங்க. ஓகே சார். சார், இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் மீண்டும் தமிழக அரசுக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கும் இடையில மோதல் வெடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருவள்ளுவர் திருநாளுக்காக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அழைப்புதல்ல திருவள்ளுவர் காவி உடை அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்கள் முன்வைக்கப்படுகிறது. இதை நீங்க எப்படி சார் இப்போ பாக்குறீங்க? ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கும் சிவா நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், நமஸ்காரங்கள், பிரணாமங்கள். அதுதான். அதுக்கு மேல என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஆளுநர் ஆர் என் ரவி என்னைக்கு நிறுத்தினாருங்க சண்டை போடுறத? அவர் சண்டை போடுறதுக்குன்னு அனுப்பிச்சிருக்காங்க சார். நரேந்திர மோடி அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். காரணம், அவரை நரேந்திர மோடி மு.க. ஸ்டாலினுடைய தமிழ் 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 தமிழ்னு சொன்னாங்க பாருங்க, அதெல்லாம் அடிமட்டத்தை கை வச்சிட்டாரு நரேந்திர மோடி. தமிழ் சங்கம் பண்ணார் வாரணாசியில், சௌராஷ்டிரா சங்கம் பண்ணார். எங்க போனாலும் தமிழ். இவங்க போகணுன்னுட்டு பாண்டியனை வச்சு இழிவுபடுத்துறார். தமிழர்கள்லாம் திருடர்கள். இவங்க பானிபூரி பேச்சினே வாலே ஹிந்தின்னு சொன்னாங்க. அது யாரும் கேட்கறது கிடையாது. ஆளுநர் ஆர் என் ரவி காவி உடை உடைத்த திருவள்ளுவர் பட்டம் அந்த மாதிரி இருக்குது, ஏற்கனவே இருந்தது. திமுக சரித்திரத்தை மாற்ற முடியுமா? மீண்டும் சரித்திரத்தை சரிவர எழுதுவதற்காகத்தான் நரேந்திர மோடி ஆர் என் ரவி ஆளுநராக நியமித்திருக்கிறார் என்பதுதான் யதார்த்தம். இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா, ஆர் என் ரவி செய்வது நரேந்திர மோடி செய்வதற்கு சமமாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சார், இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக சபாநாயகர் அப்பாவு அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு குல்லா போட்டா அவர் ஏத்துக்குவாரா, அவருடைய மனைவி அவர்கள் பர்தா போட்டா ஏத்துக்குவாரா அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க. இந்த குல்லா பர்தா அப்படிங்கிற விமர்சனத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய உடை அப்படிங்கிறது தெரியும். இதை சுட்டிக்காட்டி ஆளுநர் சபாநாயகர் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன் வைத்திருப்பதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அப்பா அவர்கள் அரசியல்வாதியாக இருக்கிறவர். பற்பல தொலைக்காட்சிகள் அவரும் நானும் ஒரே பேட்டியில் இருந்திருக்கிறோம். அப்பாவும் வயதானவர், மரியாதைக்குரியவர். அவர் பேசுவதையெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் சிறுபான்மையர். இப்ப பாருங்க, அந்த ஜெயக்குமார் தன்சிங்கனுடைய கொலை வழக்கில், தற்கொலையில் அப்பாவுடைய பெயர் இருக்குது. அப்ப அவர் என்ன சொல்ல போறாரு? அவர் குல்லா வச்சுக்கிறார், அது என்ன படுதா போட்டுட்டாரு, அதெல்லாம் கேட்பாங்கல்ல.
எதற்காக அவருடைய பெயர் அந்த பட்டியலில் இருந்தது என்று டிஐஜி கண்ணன் தெரிவித்திருக்கிறார். கேவி தங்கபாலு, பல காங்கிரஸ்காரர்களுடைய பெயர்லாம் இருக்கு. நீ ஆளுநரை விட்டுருங்க, அதை பத்தி சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆளுநர் காவி உடை போட்ட திருவள்ளுவர் ஏற்கனவே இருந்தது. இப்ப தமிழக அரசு தமிழ்நாடு அரசுனா சண்டை, ரவி எது சொன்னாலும் சண்டை. இப்ப எப்படி உதயநிதிக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறதுக்கு போனார்னா அவருக்கு என்ன சொல்ல போறாரு? அப்போ காவி உடை அணிஞ்சின்வான்னு சொல்லுவாரு? சொல்ல மாட்டாரு. அவருக்கு தெரியும் ரவி செய்வது முழுக்க 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 மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் செய்கிறார் என்பதுதான் அழுத்தம், வேற ஒண்ணுமே கிடையாது சிவா. சார், இப்போ பாத்தீங்கன்னா இந்த விவகாரம் வெடிச்சிருக்கக்கூடிய சூழலை எடுத்துக்கிட்டா வந்தீங்கன்னா 5 கட்ட தேர்தல்கள் முடிவடைந்து தேர்தலை இறுதி கட்டத்தை நெருக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது மத்தியில ஒரு காபந்து அரசு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அடுத்த அரசு யார் அமைய போகிறார்கள், மோடி மீண்டும் பிரதமராக போகிறாரா அல்லது காங்கிரஸ் ஜெயிக்க போகிறதா அப்படி கேள்விகள் இருக்கும் போது இது போன்ற ஒரு மோதல் போக்கு, திருவள்ளுவர் காவி உடை அப்படின்னா மதம் சார்ந்த ஒரு மோதல் போக்கு வடநாட்டுல நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் ஏதாவது பாதிப்புகளை ஏதாவது ஏற்படுத்துமா சார்? அதெல்லாம் அது மேல வடநாட்டு இருக்கு. வடநாட்டு காவிரிக்கு காவி அணிகைத்தான் வடநாடு நம்பி இருக்கிறது என்று அழுத்தமாக சொல்ல முடியும். காவி உடையதான் சாஃப்ரன்ஸ் வேவ் இன் நார்த் இந்தியா. அது ரவிக்கு தெரியும். தமிழ்நாட்டு விஷயத்த ரவி இப்ப எது சொன்னாலும் தமிழ்நாடு எவ்வளவு சொல்றீங்கள சிவா. எங்க ஒரு மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், வட இந்தியாவில் ராய்பரேலியிலோ வாரணாசியிலோ அல்லது மும்பையிலோ பாட்னாவிலோ லாலு பிரசாதை ஆதரித்தோ, உத்தவ் தாக்கரே ஆதரித்தோ, நிதிஷ்குமாரை எதிர்த்தோ, நரேந்திர மோடி எதிர்த்தோ பிரச்சாரம் செய்ய வரவில்லை. தமிழகத்துக்கு நரேந்திர மோடி வந்தார், ராஜ்நாத் சிங் வந்தார், அமித்ஷா வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க, நட்டா வந்தார். வட இந்தியாவில் தமிழ்நாட்டில் வரலாம், இவர் போக மாட்டார். என்ன அர்த்தம்? அது எதற்காக போகாம இருந்தா? சனாதனத்தை பத்தி கேட்டுவிட பயந்தாங்களா? சனாதனம் என்பது காவி உடை, சனாதனம் என்பது நியதி, வாழ்க்கை. நான் ஒரு சனாதனி என்று பெருமைப்படுகிறேன். தமிழகத்தில் இருக்க பலர் சனாதனி. இப்ப பாருங்க, உங்க ஊர் கிராமத்துல சிவா நெருப்பு மிதி திருவிழான்னு இருக்கும். அந்த காளியம்மனுக்கு, அந்த ஊர் கிராம தேவதைக்கெல்லாம் அப்ப சாமி வரும். அவங்க அந்த அம்மா மேல வேப்பிலை அடிப்பாங்க போட்டு. பழைய காலத்துல நான் நேரம் பார்த்துருக்கேன். சூர்னுட்டு வந்தவாச்சி பக்கத்துல எங்க அம்மா ஊர் மருதாடு பக்கத்துல, அங்கெல்லாம் சாமி வரும். அதெல்லாம் தான் சனாதனம், வேற ஒண்ணுமே கிடையாது. காவி உடை அதுதான். அதெல்லாம் எப்படி திருத்த போறாங்க இவங்க? ஊருக்கு ஊர் அம்மன் கோவில் இருக்குது, ஊருக்கு ஊர் ராமர் கோவில் இருக்குது, ஊருக்கு ஊர் சிவன் கோவில் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் காவி உடையெல்லாம் விட்டுருங்க சிவா. பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு நான் ஒரு தெய்வ பிறவின்னு சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன் என்று பேரறிஞர் அண்ணா சொன்ன போது அப்போ ஏழை பார்த்தாரா அவரு? இறைவனை பார்த்தாரா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப நரேந்திர மோடி சொல்ற நானே திருவிழா கோலத்தில் நான் ஒரு அவதார புருஷன் இருக்கிறேன் சொன்னாலும் சொல்லாட்டும் அவன் அவதார புருஷன் தான். ஏனென்றால் சிதம்பரம் போன்ற ஒரு நேர்மையாளரை, ஊழல்கார நேர்மையான ஒரு போர்வையில் இருந்தவரை வடுதாவத்தை எடுத்து அவரை கைது செய்தது நரேந்திர மோடி ஒருவராக தான் செய்திருக்க முடியும், வேற யாராவது செய்திருக்க முடியாது. சார், இப்ப பாத்தீங்கன்னா தமிழகத்துல இந்த பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று விடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முந்தைய நிலையில்தான் 10 தனியார் பள்ளிகளுக்கு இதே போன்ற ஒரு வெடிகுண்டு மிரட்டல் சென்னையில இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இன்னும் விசாரணையில இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல். இதை எப்படி சார் பாக்குறீங்க? அயல் நாட்டிலிருந்து செய்கிறார்கள். அயல் நாட்டிலிருந்து சில தொலைக்காட்சி பிம்பங்கள் கூட வர ஆரம்பித்திருக்கிறது. இது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும். தமிழக போலீசார் மிக பாராட்டுதலுக்கு உடைய மாபெரும் போலீஸ் அமைப்பு அது. கண்டிப்பாக குற்றவாளிகளை பிடிப்பார். நரேந்திர மோடிக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்று இன்று காலை தமிழக பத்திரிகைகளில் படித்தேன். என்ஐஏ மூலமாக என்ஐஏ அலுவலகத்திற்கு கூட அந்த தொலைபேசி வந்ததாக சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு அந்த செய்தி அனுப்பப்பட்டு பிரதமருக்கு மேலும் பாதுகாப்பு அதிகமாகிவிட்டது. காரணம், அகில உலக இந்தியாவில் அகில உலகத்திலும் நரேந்திர மோடி எதிர்த்து பலர் கட்டமைப்பு வைக்கிறார்கள். அவர் 3வது முறையாக ஆட்சிக்கு வரக்கூடாது என்று. இன்னும் 10 நாள்ல விஷயம் தெரிஞ்சிட போகுது. 3வது முறையாக பிரதமர் வருவார் என்று வடநாட்டில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸிற்கு 40 சீட்டு கூட கிடைக்காதுன்னு சொல்றாங்க. அன்லெஸ் இட் கிராசஸ் 100 சீட்ஸ் மீதி ஒன்றும் முடியாதுங்க சார். பிரதமர் மோடிக்கு ஒரு வெடிகுண்டு மிரட்டல் என்பது சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பற்றி தமிழக போலீசார் கண்டிப்பாக விசாரணை செய்து மத்திய உளவுத்துறையுடன் தங்களுடைய செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அரசு நியதி.
அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிக சாமர்த்தியமாக சாத்துரியமாக என்று தமிழக போலீசாரை மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் பாராட்டுதலும் தெரிவிக்கிறார்கள். சார், இந்த பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல், கொலை மிரட்டல் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டு சதியாக இருக்குமா? எப்படி சார் அது, அதனுடைய பின்னணி என்ன சார்? இந்த போன் வந்து சொல்றாங்க, வெளிநாட்டுல இருந்து இந்த போன் வந்து சொல்றாங்க. அது அந்த போன் நம்பர் இலக்க கூட கொடுத்திருக்காங்களே தவிர அந்த அந்த வேலை செய்தது மட்டும் வெளிநாட்டுக்காரர்கள் தான் என்று ஆணித்தனமாக சொல்லுகிறார்களே. ஸோ ஆக மொத்தம் அயல்நாடு சக்திகள் இந்தியாவில் இருக்கவங்களே பண்றாங்க சார். அயல்நாட்டுக்கு போய் காலிஸ்தான் மூவ்மெண்ட் இருக்கவங்கெல்லாம் அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் மீது அதிகமாக செய்ய ஊழல் என்பவரை ஒழிப்பேன் என்று நரேந்திர மோடி கண்கணம் கட்டி கொண்டு கச்சம் கட்டி கொண்டு தரையில் இறங்கி இருக்கிறார். அவருக்கு கண்டிப்பாக எதிர்ப்பு இருக்கத்தான் இருக்கும், அதை அவர் எதிர்நோக்குவார். சார், இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் இடுக்கி மாவட்டம் தேவிக்குளம் அருகே இருக்கக்கூட பெருகுடா பகுதியில சிலந்தி ஆற்றின் குறுக்கே தடுப்படை கட்டக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிற குரல்கள் ஓங்கி ஒலிக்க துவங்கி இருக்கிறது. எதிர்முனையில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, அதிமுகவுடைய இபிஎஸ் போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் பினராயி விஜயன் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த நிகழ்வை எப்படி சார் பாக்குறீங்க? இந்த நிகழ்வு காரணம் தேர்தல் சமயத்தில் அவர்கள் ஒன்றாக இருப்பதனால் கடிதம் எழுதுகிற அளவுக்கு கொண்டு விட்டார்கள். சப்போது எதிர்கட்சிகள் போராட்டம் அடங்கினால், போராட்டம் ஆரம்பித்தால் துரைமுருகனுடைய பதவி பறித்து விடுவார். இப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய இலாக்கா மாற்றங்கள், மந்திரி சபை மாற்றங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தருணத்தில் துரைமுருகனை கயிற்றி விட்டாலும் விடலாம். காரணம், அவர் வந்து இந்த இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றின் நடுவே பாலம் கட்டுவது, அது டேம் கட்டுவதெல்லாம் எதிர்க்க வேண்டியது. ஏன் மு.க. ஸ்டாலின் ஆக்ஷன் இல்லாத இருக்காங்கிறது தெரியல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். ஒரு சைட்ல மேகதாது, இன்னொரு சைட்ல இந்த மாதிரி ஒரு கேரளாவிலிருந்து ஒரு இடையூறுகள். ஆக மொத்தம் தமிழர்களை வஞ்சிக்க வேண்டும் என்று இண்டி கூட்டணியில் இருப்பவர்களே செய்கிறார்களே. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, தமிழகத்தில் திமுக ஆட்சி. இந்த மூவருமே இண்டி கூட்டணியில் இருக்கிறார்கள். அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். ராகுல் காந்தியும் சரி, மு.க. ஸ்டாலினும் சரி, மற்ற அனைவரும் சரி. பதில் சொல்லவில்லை என்றால் தமிழர்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு திமுக இழுக்கக்கூடிய அவர நிலையில் இருக்கக்கூடிய ஒரு கருத்துக்குத்தான் தள்ளப்படுவார்கள். பல்வேறு முக்கியமான செய்திகளை நம்முடைய ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நமஸ்கார் ஜி.